வாரிசு அரசியல் குடும்ப ஆட்சி என்பது கடந்த வாரம் வெளியான ஒரு டேட்டா, இந்தியாவிலேயே பாஜகவை சேர்ந்த வாரிசு அரசியல்வாதிகள் தான் அதிகம். பாஜக 387 பேர் இருக்காங்க இந்தியால. சசிகலா குடும்பம் அங்கு கோலோச்சிய போது சசிகலா குடும்பத்திலிருந்து யார் யார் இருந்தார்கள் என்பது தெரியும். அந்த குடும்பத்திலிருந்து மிச்சமாகத்தான் இன்றைக்கு டிடிவி தினகரன் அந்த கூட்டணியிலையும் இருக்காரு. அதையும் வச்சுக்கிட்டு அவங்க பேசுறது ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் தான். சசிகலா அதிகார மையமா இருந்தாங்க, இன்னைக்கு இல்ல. ஸ்டாலின் குடும்பம் அதிகார மையமா இருக்கு, நாளைக்கு இல்லங்கிறத உறுதியா சொல்ல முடியுமா உங்களால? மக்கள் தோற்கடிச்சா இருக்க முடியாதுங்க, யாரும் அதிகார மையத்துல இருக்க முடியாதுங்க. மக்கள் ஏத்துக்கிறாங்க. நீங்க வடகொரியாவது கிங்ஜான் என்ன பண்றாரு, 13 வயது பெண்ணை கூட கூட்டிட்டு போறாரு. இவர் தான் என்னுடைய அடுத்த வாரிசுன்னு அறிவிக்கிறாரு. அது மாதிரி கிடையாதுங்க. இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலினை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. உதயநிதி ஸ்டாலின் திருவல்லிக்கேணியில நின்னாரு, ஒரு தொகுதியில நிக்கிறாரு, 70,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு. மக்கள் ஓட்டு போட்டு தானே ஜெயிக்கிறாங்க. இங்க மத்திய அமைச்சரவையில 71 பேர்ல 20 பேர் வாரிசுங்க. பியூஷ் கோயல் பேசுனதை சொன்னீங்க. பியூஷ் கோயல் வாரிசுங்க. அவரும் யாருங்க? அவரோட அப்பா யாருங்க? அவரோட அம்மா ஒரு அரசியல்வாதிங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு யாருக்கும் மக்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க கூடாது. பிரதமர் மோடி அவர்கள் ஒரு டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் மேடையில பேசுறாரு. இந்த பக்கம் அன்புமணி, அவர் யாரோட வாரிசு? இந்த பக்கம் வாசன் உட்கார்ந்திருக்காரு, அவர் யாருடைய வாரிசு? அந்த கட்சியில வேற யாராவது தலைவர் வர முடியுமா? கருணாநிதி மகனும் வரலாம், பேரனும் வரலாம், அதுல மாற்று கருத்து இல்ல. அவர்கள் மட்டும்தான் வரணுமா அப்படிங்கறதான் கேள்வி. டிஎம்கே பைலால அவருடைய மகன் தான் வர வேண்டும் இருக்கா சொல்லுங்க. அந்த கட்சி முதல்ல ஏற்றுக்கணும், அதற்கு பிறகு மக்கள் ஏற்றுக்கணும். முதல்ல அவங்க கட்சி அதை ஏற்றுக்கொள்கிறது, அடுத்தது அவர்கள் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி மீதும் அந்த குற்றச்சாட்டை வச்சீங்க. அதாவது நேரு குடும்பம் இந்திரா காந்தி குடும்பம் மட்டுமே கோலோச்சுகிறது என்ற அர்த்தத்துல வச்சீங்க. இந்த கேள்விகளை கேட்கிறவங்க நேரு குடும்பம் மட்டும்தான் கோலோச்சணுமா, இந்திரா காந்தி குடும்பம் மட்டும்தான் கோலோச்சணுமான்ற கேள்வி வைக்கிறவங்க, நேரு குடும்பம் இந்திரா காந்தி குடும்பம் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்தது, அவர்களுடைய சொத்துக்களை நாட்டுக்காக இழந்தார்கள். 2 தலைவர்களை இந்த நாட்டுக்காக இழந்திருக்கிறது அந்த குடும்பம். நாங்க ஏன் தியாகம் பண்ணக்கூடாதுன்னு ஏன் எதிர்கட்சி கேட்க கூடாது? நாங்களும் தான் உயிர் தியாகம் செய்வோம் சொல்ல வேண்டியது. ராணுவ வீரர்களோட தியாகத்தையே கொச்சப்படுத்துற அளவுக்கு அதை அவுட் சோர்சிங் பண்றீங்க. அக்னி வீரர்னு ராணுவ வீரர்களுக்கே மரியாதை இல்லாத கட்டமாக இருக்கிறது இந்த பாஜக ஆட்சியில. பாஜகவிற்கோ RSSற்கோ இந்த நாட்டிற்காக போராடிய வரலாறு இருக்கிறதா? இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த வரலாறு இருக்கிறதா? அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியில் இந்த நேரு குடும்பத்தின் தியாகத்தை மதித்து அவர்களை பொறுப்பில் அமர்த்தி இருக்கிறோம். அது எங்களுடைய கட்சியுடைய உரிமை. நீங்க ஒரு விரலை நோக்கி கையை காட்டினீங்கன்னா 4 விரல் உங்களை நோக்கி இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஊழல்வாதிகளை கூட வைத்துக் கொண்டு ஊழலை பற்றி பேசுறதும், குடும்பத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டே குடும்ப கூட்டணிகளை வைத்துக் கொண்டு குடும்பத்தை பற்றி பேசுவதும், இந்த 2-3 தேர்தல்களாக அதை சொல்லி சொல்லி புளித்து போன விஷயம், தோற்று போன விஷயம். மீண்டும் தோற்க போகிறார்கள் என்பதுதான். நன்றி சந்திரசேகரன்.